மகாகவி பாரதியார் இறுதியாக உரையாற்றிய நூற்றாண்டு கண்ட நூலகம் தற்போது சிதிலமடைந்து பயன்படுத்தாத முடியாத நிலையில் உள்ளது. இந்த நூலகத்தை புனரமைத்து மக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நூற்றாண்டுக்கு ஒரு முறைதான் தலை சிறந்த புலவர்கள் இந்த உலகில் உருவாகின்றனர். அத்தகைய புலவர்களை போற்றி பாதுகாக்கும் தமிழ் சமூக மரபில் 18, 19ஆம் நூற்றாண்டுகளில் தோன்றிய மாபெரும் கவிஞர்தான் பாரதியார். இந்திய சுதந்திர போராட்ட காலத்தில் கனல் தெரிக்கும் விடுதலை போர் கவிதைகள் வாயிலாக மக்களின் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டி மக்களை ஒருங்கிணைத்தவர். அதனால் தேசிய கவி என போற்றப்பட்டார். கவிஞர் மட்டுமல்லாமல் ஒரு எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், சமூக சீர்திருத்தவாதி என பல தளங்களில் தேசத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவர். தமிழின் தன்னிகரற்ற கவியேறு மகாகவி பாரதியார் ஏராளமான ஊர்களுக்கு சென்று பல்வேறு தலைப்புகளில் உரையாற்றியுள்ளார். அப்படி கடந்த 1921ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையத்தில் காங்கிரஸ் பிரமுகராக இருந்த வழக்கறிஞர் தங்கபெருமாள் பிள்ளை என்பவர் அமைத்த வாசகசாலையின் ஆண்டு விழாவிற்கு மகாகவி பாரதியாரை அழைத்திருந்தார். இந்த ஆண்டு விழாவில் பாரதியார் கலந்து கொண்டு மனிதனுக்கு மரணம் இல்லை என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்த விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றியது மகாகவி பாரதியாரின் இறுதி உரையாகவும் அமைந்துவிட்டது. பாரதியார் இறுதியாக உரையாற்றிய இந்த நூலகம் தற்போது சிதிலமடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இந்த நூலகம் கடந்த 1921ஆம் ஆண்டு தங்கபெருமாள் பிள்ளை என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த நூலகம் சுமார் 40,500 புத்தகங்களையும் 5000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது. இந்த நூலகத்தை கடந்த 2006ஆம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் சிறிய அளவிலான உட்கட்டமைப்பு பணிகளை மேற்கொண்டு சீரமைத்து கொடுத்தது. ஆனால் நூலக கட்டிடம் கட்டப்பட்டு 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டதால் கட்டிடத்தின் உட்பகுதி மற்றும் வெளிப்பகுதி ஆங்காங்கே கடுமையாக சிதிலமடைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக பாரதியார் உரையாற்றிய நூலக பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தற்போது நூலகம் அமைந்து செயல்பட்டு வருகிறது. மழை காலங்களில் கட்டிடங்களில் மழைநீர் வடிந்து நூலகத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தகங்கள் மழை நீரில் நனைந்து சேதமாகி விடுவதால் நூலகத்திற்கு உள்ளேயே மற்ற இடங்களில் புத்தகங்களை வைத்து பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் மாநகராட்சி சார்பில் பாரதியார் உரையாற்றிய நூலகத்தை புனரமைக்க கடந்த 2023ஆம் ஆண்டு நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 3,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த நூலகத்தை சீரமைக்காமல் உள்ளதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதியினர். இந்த நூலகம் 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கின்ற காரணத்தினாலே உடனடியாக அதை மராமத்து செய்து பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. எனவே அரசு இதில் கவனம் கொள்ள வேண்டும். உதயச்சந்திரன் அவர்கள் ஈரோட்டினுடைய ஆட்சியராக இருந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்பட்டு இந்த நூலகமானது மராமத்து செய்யப்பட்டது. அதற்கு பிறகு ஏறக்குறைய ஒரு 10-15 ஆண்டுகளாக இந்த மராமத்து வேலைகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை. எனவே அரசு இதனுடைய முக்கியத்துவம் கருதி உடனடியாக மராமத்து செய்து பாரதியனுடைய அந்த கருவூலத்தை காத்து வரலாற்றில் சிறப்பு சேர்க்க வேண்டும் என்று ஈரோடு மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே மகாகவி பாரதியார் உரையாற்றிய சிறப்புமிக்க இந்த நூலகத்தை மாநகராட்சி நிர்வாகம் சீரமைத்து கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் வேலுச்சாமியுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.